நேயர்கள் கேட்கவிருப்பது விக்சித் பாரத் ஜி ராம் ஜி பில், வளர்ச்சியடைந்த பாரதம், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத இயக்க மசோதா குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் பொருளாதார பேராசிரியருமான எம் ராஜன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எல் விஜயா. வணக்கம் நேயர்களே. நீடித்த நிலையான சமூக பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்த இந்தியா, விக்சித் பாரத் 2047 என்ற ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அதற்கான முன்னெடுப்புகளை மிக தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. முன்னேற்றம் அப்படின்னு சொன்னாலே மாற்றங்கள் தான். மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதுதான் முன்னேற்றத்தை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். என்ன மாற்றத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னா, விபி ஜி ராம்ஜி திட்டம், அதாவது விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அஜீவிகா மிஷன் கிராமின். இந்த திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். இது என்ன விதமான மாற்றம் இந்த திட்டத்துல அப்படின்னா, இது ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கிராமப்புற மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மேம்படுத்தப்பட்ட ஒரு வடிவம் தான் இந்த திட்டம். இந்த திட்டம் மிக அண்மையில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானால் அறிமுகப்படுத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புதிய திட்டம் குறித்த ஒரு தெளிவான புரிதலையும் அதில் எழக்கூடிய சந்தேகங்களுக்கும் விளக்கம் தரும் பொருட்டும் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் தாகூர் அரசு கலை கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் பொருளாதார பேராசிரியருமான முனைவர் எம் ராஜன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஜி ராம்ஜி திட்டத்தை பற்றின மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள், இந்த திட்டம் குறித்த புரிதல்கள், அது எல்லாத்துக்குமே உங்ககிட்ட கேள்வி கேட்டு நாங்கள் விளக்கம் பெறலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த திட்டத்துடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, பழைய திட்டத்திலிருந்து இது எவ்வாறு மேம்பட்டிருக்கு? சமீப காலத்தில், அதாவது 2014ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற பிறகு இப்போது இருக்கிற மத்திய அரசு பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறது. எல்லாமே விக்சித் பாரத் 2047 என்பது இலக்கை மையப்படுத்தி தான். அதாவது 2047 என்பது நாம் சுதந்திரம் அடைந்த 100ஆம் ஆண்டு விழா. அந்த 100ஆம் ஆண்டில் இந்தியா உலக அரங்கிலே 2வது வளர்ந்த நாடாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர்கள் மட்டுமல்ல மக்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்த 2047 இலக்காக வைத்து நாம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருகிறோம், எதிலே மாற்றங்களை கொண்டு வருகிறோம், அவற்றை எப்படி செயல்படுத்த போகிறோம் என்பதை மிக செப்பமாக திட்டமிட்டு இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலிலே மத்திய அரசுக்கும் நமது பிரதம மந்திரிக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தினுடைய நோக்கமே, அதாவது அரசியல் மற்ற எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு பொருளாதார நோக்கை மட்டுமே இலக்காக வைத்து இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அதில் இருக்கிற ஒரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. விக்சித் பாரத் என்று சொன்னால், விக்சித் என்று சொன்னால் வெற்றி அடைந்த அல்லது வளர்ச்சி அடைந்த பாரதம். அது 2047 மறைமுகமாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் கேரண்டி, என்ன கேரண்டி இந்த திட்டத்தில் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அதாவது இந்த ரோஜ்கார் ஆஜீவிகா மிஷன், இதுதான் ராம் என்கிற ஒரு சொல்ல எல்லோருக்கும் புரிவது போல, மனசில் நிற்பது போல அந்த திட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தி பெயரில் தொடங்கப்பட்டு 20 ஆண்டுகள் ஆகிறது. மத்திய அரசு நூற்றுக்கணக்கான திட்டங்களை, நாம் என்றைக்கு 5 ஆண்டு திட்டத்தை ஆரம்பித்தோமோ அப்பிருந்து பல்வேறு திட்டங்கள், 172 திட்டங்கள், ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் என்று சொல்லுவார்கள், இதை மத்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாமே ஆயுள் முழுக்க அதே திட்டமாக இருக்க வேண்டும், அது ஒரே மாதிரி செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. ஒவ்வொரு திட்டமும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஸ்கீம் என்று சொன்னாலே, அபியான் என்ற சொல்லை பயன்படுத்துகிற போது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் டேர்ம் தான், 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இப்படி தான் அந்த திட்டமே அறிமுகம் செய்வார்கள். ஆனால் இந்த திட்டம் தொடங்கி 20 ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்ற ஒரே காரணத்துக்காகவே அதை மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயமாகிறது. எனவே தான் இந்த திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தில் இந்த விக்சித் பாரத் என்ற சொல் ஏறக்குறைய அவர்கள் செயல்படுத்துகிற எல்லா திட்டங்களுக்கும் அந்த விக்சித் பாரத் என்ற சொல்லை பிரதமர் பயன்படுத்துகிறார். எனவே இந்த திட்டத்திற்கும் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரோஸ்கார் என்பது வேலைவாய்ப்பு, ஆஜீவிகா என்று சொன்னால் வாழ்வாதாரத்திற்கான வேலைவாய்ப்பு.
அதாவது வேலைவாய்ப்பு என்பது பல்வேறு நிலைகளிலே மக்களுக்கு வழங்கப்படும் அல்லது கிடைக்கும். அதாவது இதில் சாதாரண ஒரு கூலி தொழிலாளி உள்பட மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவருக்கும் கிடைக்கிற வாய்ப்பும் வேலை வாய்ப்பு தான். ஆனால் அதில் இந்த ஆஜீவிகா என்ற சொல் அதில் வராது. அதாவது ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு பொறியாளரோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதற்கான திட்டம் இல்லை இது. அதாவது அடுத்த நாள் வாழ்வதற்கு, இன்றைக்கு வாழ்வதற்கு தேவையானவற்றை உறுதி செய்கிற ஒரு திட்டம். அரசு அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று சொல்கிற போதே நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. ஒருவருடைய பசியை போக்கி அவனை வாழ வைத்து அவனுக்கு வாழ்வுக்கு தேவையான ஆதாரத்தை உருவாக்குவது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்று நினைப்பதே அந்த அரசனுடைய ஒரு பெருமைக்குரிய நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்குமே அவருடைய அடிப்படை தேவைகள், குறைந்தபட்ச தேவைகள் அரசால நிறைவேற்றப்படும் இந்த திட்டத்தின் மூலமா, அப்படி சொல்லலாங்களா? இது அவங்க ஆங்கிலத்தில் சொல்லும்போது சப்ஜிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள். அதையே சஸ்டெயினபிள் என்ற ஒரு வார்த்தையோடு சேர்த்து சொல்லுகிற போது நிலையான, அதாவது இன்றைக்கி கிடைக்குது நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வராமல் இன்றைக்கும் கிடைக்கும் நாளைக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிற போது அது ஒரு நிலையான ஒரு வாழ்வாதாரமாக மாறிவிடுகிறது. அதனால்தான் இந்த திட்டத்திலே பல்வேறு அம்சங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் பழைய திட்டத்தை ஏன் கைவிட்டார்கள், புதிய திட்டம் ஏன் வந்திருக்கிறது என்கிற ஒரு கேள்வி பல மாநிலங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் எந்த திட்டமாக இருந்தாலும் அது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே ஒரு மறுபரிசீலனை செய்து அதில் இருக்கிற குறைபாடுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நமது அடிப்படை சட்டமே சொல்கிறது. ஆனாலும் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நடந்த குளறுபடிகளை கண்டுபிடிப்பதற்கு 20 ஆண்டுகள் நமக்கு தேவைப்பட்டது. அந்த குளறுபடிகளை 23க்கு மேற்பட்ட மாநிலங்களிலே ஆய்வு செய்து, மிக ஆழமாக அழுத்தமாக ஆய்வு செய்து, நடந்த தவறுகள், பிழைகள், ஊழல்கள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டிருக்கிறார்கள். இது ஏறக்குறைய எல்லா மாநிலங்களிலேயும் நடந்திருக்கிறது. இதில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லா மாநிலங்களையும் நடந்திருக்கிறது. எனவே அந்த குளறுபடிகளை எல்லாம் பட்டியலிட்டு அந்த குளறுபடிகள் ஒன்று கூட இந்த திட்டத்தில் இருக்கக்கூடாது என்பதில் மிக மிக கவனமாக இருந்து இந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. எனவே மத்திய அரசுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். அந்த என்னென்ன குளறுபடிகள் இருந்தது என்பதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் குறைந்தபட்சம் 100 நாட்களுக்கு வேலை தர வேண்டும். அந்த வேலைக்கான சம்பளத்தை 15 நாட்களுக்குள்ளே வேலை செய்பவருக்கு வழங்கப்பட வேண்டும். அதில் ஊழல்கள் நடக்கக்கூடாது. கிராம பஞ்சாயத்துக்கள் மூலமாகத்தான் அதை செயல்படுத்த வேண்டும். அதில் மாநில அரசு எந்த தவறும் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நிறைய கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை நமக்கு இப்போது கண்கூடாக பார்க்கிற போது இந்த கோஸ்ட் ஒர்க்கர் என்ற சொல்ல அற்புதமாக இதில் பயன்படுத்தியிருக்கிறார்கள். கோஸ்ட் ஒர்க்கர்னால் யார்? அவர் வேலை செய்ய மாட்டார், ஆவியாக இருப்பார், ஆனால் கூலி மட்டும் வாங்குவார். இப்படி கோஸ்ட் ஒர்க்கருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்று இந்த ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது. அதாவது 10 பேர் வேலை செஞ்சுட்டு 100 பேருக்கு கணக்காட்டி சம்பளம் வாங்கிறது. இதில் இடைத்தரகர்கள், ஒப்பந்தக்காரர்கள் அதில் பங்கு எடுத்துக்கொண்டு, அதாவது அவர்களுக்கு தர வேண்டிய பணத்தில் கமிஷன் வாங்கி கொண்டு இவர்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார்கள். மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இதை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட காரணத்தினால இந்த திட்டத்தை கைவிட்டு புதிய திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் நினைத்தது. அதுதான் ஒரு யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. இந்த குறைபாடுகள் புதிய திட்டத்தின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படுது. தானாக நிறைய, அதாவது முக்கியமா இந்த வருகை பதிவு, அதுக்கு என்ன முறை இதில் அறிமுகப்படுத்துகிறாங்க சார்? இதில் இல்லை, இப்போ இதில் அதாவது இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சங்களை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த திட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை 3 வகையாக பிரிக்கிறார்கள். அதாவது சராசரி மாநிலங்கள் என்று சொன்னால் சட்டமன்றம் இருக்கிற மாநிலங்கள், சட்டமன்றம் இருக்கிற யூனியன் பிரதேசங்கள் ஒரு பிரிவு. அதில் புதுச்சேரியும் டெல்லியும் அதில் அடங்கும். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா போன்ற மற்ற மாநிலங்களோடு புதுச்சேரியும் டெல்லியும் சேர்த்து ஒரு வகை. இன்னொரு வகை நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள். அதுக்கு அடுத்தது யூனியன் பிரதேசங்கள், சட்டமன்றம் இல்லாதவை, லட்சத்தீவு, அந்தமான் போன்ற யூனியன் பிரதேசங்கள். இப்போ இதில் சட்டமன்றங்கள் இல்லாத யூனியன் பிரதேசங்களுக்கு 100% உதவி மத்திய அரசு வழங்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்.
இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து 90% மத்திய அரசும் 10% மாநில அரசும் வழங்க வேண்டும். மற்ற மாநிலங்கள், சட்டமன்றம் இருக்கிற மாநிலங்கள், சட்டமன்றம் இருக்கிற யூனியன் பிரதேசங்கள் 60-40 என்ற விகிதாசாரத்தில் இந்த நிதியை பங்கு எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் செலுத்த வேண்டும். இதில் தான் இதற்கு முன்பு நடந்த பிழைகள் திருத்தப்படும் என்று நம்புகிறார்கள். காரணம், அடுத்தவர் பணத்தை செலவு செய்கிற போது ஊதாரித்தனமாக செலவு செய்வார்கள். இது வந்து அப்பா காசு கொடுத்தா பையனை செலவு பண்ண சொன்னால் ரொம்ப ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவான். அவனே ஒழிச்சு சம்பாரிச்சா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செலவு பண்ணுவான். இதை மத்திய அரசு சிந்தித்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. 60 ரூபாய் நான் தருகிறேன், 40 ரூபாய் ஓம் பணத்தை போடு, 100 ரூபாய் நீ செலவு பண்ணு. செலவு முழுக்க நிதி சுமை மாநிலங்கள் பக்கமும் வரல, அதை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான அம்சம். அதுக்கு அடுத்தது, பழைய திட்டத்தில் 100 நாட்கள் உறுதி இப்போது 125 நாட்கள் என அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு குடும்பத்தில், ஒரு ஹவுஸ் ஹோல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 125 நாட்கள். அந்த 125 நாட்கள் பணி செய்கிற போது அவருக்குரிய சம்பளம் உடனடியாக அல்லது ஒரு வாரத்துக்குள்ளே அதிகபட்சம் 15 நாட்களுக்குள்ளே வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை வரையறுத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, இந்த 4 பிரிவை சார்ந்தவர்கள், இளைஞர்கள், ஏழைகள், மகளிர், விவசாயிகள், இந்த 4 குரூப்பு தான் மத்திய அரசாங்கத்தினுடைய டார்கெட், இலக்கு என்று சொல்கிறோம். இதில் வந்து இளைஞர்கள் என்று சொன்னால் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா என்று தனியாக ஒரு திட்டம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு 15,000 ரூபாய் குறைந்தபட்சம் சம்பளம் தரக்கூடிய தொழிற்சாலைகளில் வேலை கொடுத்தால் முதல் 3 மாத சம்பளத்தை அரசாங்கமே கொடுக்கும், 9 மாத சம்பளத்தை இந்த நிறுவனம் கொடுத்தால் போரும் என்று வேலை வாய்ப்பை அதிகரிப்பதற்காக இந்த விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா என்று இளைஞர்களுக்காகவே அந்த திட்டம் அறிவு செய்யப்பட்டது. அதில் பல லட்சம் கோடி அரசு செலவு செய்கிறது. பல கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவருடைய இலக்கு மிக மிக வலுவான இலக்காக இருக்கிறது. எனவே அந்த இளைஞர்கள் என்று சொன்னால் 18 to 25 வயது வரை இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் அல்லாதவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பது தான் நியதி. இதில் ஆண்களும் பெண்களும் அடக்கம். அதுக்கு அடுத்த டார்கெட் குரூப்பாக சொல்கிறது தான் இளைஞர்களுக்கு அடுத்து அவர்கள் குறிப்பிடுவது ஏழைகள். இந்த ஏழை வறுமை கோடு என்று ஒன்று இந்தியாவில் வரையப்பட்டிருக்கிறது. இது நாம் 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோட்டை வந்து உயர்த்தி கொண்டே போகிறோம். எனவே இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கான சில திட்டங்கள், இது ஏறக்குறைய நாம் 5 ஆண்டு திட்டம் தொடங்கிய காலத்திலிருந்தே இருக்கிறது. ஆனாலும் வறுமை இன்னும் ஒழியவில்லை என்பது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. எனவே இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தான் இந்த திட்டம் பயன்பட வேண்டும் என்பது அதனுடைய குறிக்கோள். இது நான் சொன்னது போல் ஏற்கனவே வசதி வாய்ப்பு இருக்கிறவர்கள் இந்த திட்டத்துக்கு வரமாட்டாங்க. எல்லோரும் சட்டி மண்ணு தூக்கணும். ஏற்கனவே ஒரு 10,000 ரூபா வருமானம் இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி வேலைக்கு வரமாட்டாங்க. அப்போது இயல்பாகவே யார் ஏழைகள் என்று சொல்கிறோமோ அவர்கள் தான் இந்த திட்டத்துக்கு வர வேண்டும். அவர்களுக்கு தான் அந்த நிதி போய் சேர வேண்டும், வருமானம் சேர வேண்டும் என்று மத்திய அரசு மிக மிக உறுதியாக இருக்கிறது. எனவே இளைஞர்களுக்கு அடுத்து ஏழைகள், அதுக்கடுத்து மகளிர். அதிகமான மகளிர் எண்ணிக்கை உள்ள இப்போ 50 விழுக்காடு இருக்கிற மகளிருக்கான திட்டங்கள் ஏறக்குறைய மாநிலத்திலையும் மத்திய அரசிலும் நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த திட்டங்களுடைய பயன்கள் அந்த மகளிருக்கு சென்று சேரவில்லை. பள்ளிக்கூடங்களிலேயும் கல்லூரிகளிலேயும் அதே போல் ஊழியத்திலையும் சேருகிற போது மகளிருக்கான பங்கு மிக மிக குறைவாக இருக்கிறது. 3/2 பங்கு மாணவர்களும் 1/3 பங்கு மாணவிகள் கல்லூரிகளில் படிக்கிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு கல்வி வாய்ப்பு இருந்தும் கூட அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. எனவே ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒதுக்கீடு கொடுத்து அவர்களுக்கு நாம் கல்வி வாய்ப்பு தர வேண்டும், வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்று அரசுகள் மிக உறுதியாக இருக்கின்றன. அதில் மத்திய அரசு அந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த 4வதாக இந்த விவசாயிகள் என்று சொன்னால் குறிப்பாக விவசாய கூலிகள், ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லுவோம். இந்த விவசாய கூலிகளை மையப்படுத்தி இந்த திட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது.
எனவே விவசாயிகள் என்று சொன்னால் நிலம் வைத்திருப்பவர், நில உரிமையாளர் இந்த பட்டியலில் வரமாட்டார்கள். விவசாய கூலிகளாக இருப்பவர்கள் அந்த கூலியை மட்டுமே வருமானமாக கொண்டு அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்ற சூழ்நிலையில் அந்த விவசாய கூலிகளுக்கான அந்த ஊதியத்தை உறுதி செய்வது இந்த திட்டத்தினுடைய ஒரு நோக்கம். எனவே இந்த 4 பிரிவினர்கள், இளைஞர்கள், ஏழைகள், மகளிர், விவசாயிகள் என்று இந்த 4 பிரிவினர்களை மையப்படுத்தி தான் இந்த திட்டம் முழுமையாக திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் இப்போ நாம் செயற்கை நுண்ணறிவு என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்திலே மிக அழகாக இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். GPS மூலமாக இந்த வேலை நடைபெறாமல் நடக்கிறது என்று இதுவரை கணக்கு காட்டி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அப்படி ஏமாற்ற முடியாமல் எங்கே எந்த வேலை என்ன வேலை நடக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு GPS தொடர்பை ஒவ்வொரு மொபைல்லையே அந்த அதிகாரிகள் கண்காணிப்பதற்கான உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். வருகை பதிவேடும் கூட பயோமெட்ரிக் முறை அமல்படுத்துறதா இதுல சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா பாத்தீங்கன்னா பழைய திட்டங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிவர்த்தி இதுல பண்ண முடியும். அதாவது இந்த ஊழல்கள், குறைபாடுகள் எல்லாமே நடைபெறாமல் நிறுத்துவதற்கு மக்களை அதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சோசியல் ஆடிட் என்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினர் இந்த இடத்துல வேலை நடக்குதா என்று அவர்களே ஆடிட் பண்ணுவதற்கும் ஒரு வழிமுறையை இதில் கொடுத்திருக்கிறார்கள். எனவே மிக அற்புதமாக இப்போது இருக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அமல்படுத்தியிருப்பது பாராட்டுக்குரியது. மகளிர் பற்றி சொல்லும்போது மகளிர் இந்த திட்டத்தில் பங்கெடுப்புன்றது கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்குன்னு கணக்கீடுகள் சொல்லுது. ஏன்னா 2013-14 போன்ற காலகட்டங்களில் 48% மகளிர் தான் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ கடந்த நிதியாண்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 58% பெண்கள் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலமாக பயன் அடைஞ்சிருக்காங்க. ஏரியெல்லாம் புனரமைக்கிறார்கள், வாய்க்கால் சீரமைக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் சட்டியில் மண்ணை போட்டு சித்தால்னு சொல்லக்கூடிய நிலைமை ஆண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு உரிமையான ஒரு தகுதி மாதிரி அதை நினச்சிக்கிறாங்க. அதனால் கூலி குறைவாக இருக்கிற காரணத்தினாலே பெண்கள் மட்டுமே அதற்கு வாலண்டியர் பண்ணாங்க. அதனால 48% என்பது 58% உயர்ந்திருக்கிறது. அதாவது நாளடைவில் வேலை தேவையான அனைத்து மகளிருக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கும். அது 125 நாளும் வேலை செய்பவர்கள் பெண்களாக இருப்பார்கள். ஆனால் ஆண்கள் அந்த 125 நாள் வருவார்களா என்று சொல்ல முடியாது. நமக்கு கணக்கு தான், எண்ணிக்கை தான். அது ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் எல்லோருக்கும் வழங்குகிற காரணத்தினால நம்ம 1000 பேருக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் என்பது முக்கியமல்ல. ஏழைகள் இருக்கிறார்கள், ஏழைகள் பலன் பெறுகிறார்கள் என்பது தான். இப்போ இந்த புதிய திட்டத்தின் மூலமா வேலை வாய்ப்பு நாட்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது 100 நாட்கள் மட்டுமே வேலை அப்படிங்கிற நிலைமை மாறி 125 நாட்கள் அப்படிங்கிற அளவில் இப்போ வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அது இந்த திட்டத்துடைய ஒரு முக்கியமான சிறப்பு அம்சமா நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். வேற என்ன அனுகூலங்கள் இந்த திட்டத்தின் மூலமா நம்ம மக்களுக்கு கிடைக்க இருக்கு? அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச வருமானம் உறுதி செய்யப்படுகிறது. அந்த குறைந்தபட்ச வருமானம் என்பது அவர்களுக்கு தேவையான, இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நமது ரொட்டி கபடா மக்கான் என்று இந்தியில் சொல்லுவார்கள். அதாவது ரொட்டி சாப்பிட்றதுக்கு உணவு, கப்படான உடை, அதுக்கப்புறம் வாழ்வதற்கு ஒரு வீடு. இது குறைந்தபட்ச மனித வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள். இந்த 3ம் அவர்களுக்கு கிடைக்கிறதா என்று சொன்னால் அதற்கு இந்த திட்டம் வழிவகை செய்கிறது, அது உறுதியளிக்கிறது. இதை விட திட்டத்தினுடைய வெற்றி எதை சொல்ல முடியும்? இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது இப்போது 125 நாட்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தினால விவசாய கூலிகள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலா இருந்தது இல்லையா? அதை புதிய திட்டத்தின் மூலமா எப்படி நிவர்த்தி பண்ணியிருக்காங்க? அது ஏற்கனவே இருந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. அதாவது எதற்கு இந்த திட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வழிமுறை இருக்கிறது. அதாவது அவர்கள் சொன்னது வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதற்கு பயன்படுத்தணும். ஏரிகள் வாய்க்கால்களை சுத்தம் பண்ணுறதுக்கு, உருவாக்குவதற்கு, சரி செய்வதற்கு. அந்த புதர் மண்டி கிடந்தால் அதை அப்புறப்படுத்தி சரியான வகையில் அவற்றை பராமரிப்பதற்கு பயன்படுத்துவது. அதே போல் கிராமப்புறங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை உறுதிப்படுத்துவது 2வது நோக்கம். அது 3வது நோக்கம்தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவது, வருமானம் தருவது இல்லை. அதனால் இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகளை வரிசைப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த திட்டம் ஊழல் இல்லாத முறையில் வழக்கமான குளறுபடிகள் எல்லாம் தலையீடுகள் எல்லாம் இல்லாமல் ஒரு யதார்த்தமாக நேர்மையாக நியாயமான முறையில் செயல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் கோடானு கோடி மக்களுக்கு இந்த திட்டம் நிச்சயமாக பயன் தரும். இது மத்திய அரசினுடைய நோக்கம் அப்போது தான் நிறைவேறும்.
விவசாய அறுவடை காலங்கள்ல இந்த வேலைக்கு வந்து ஒரு 60 நாள் வரைக்கும் கூட விடுப்பு கொடுத்து அதுக்கப்புறம் வேலையை தொடரலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான அம்சம் சேர்த்திருக்காங்க இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து வருஷம் முழுக்க அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்றாங்க. 125 நாள் என்பது 365 நாள்ல எத்தனை நாள், ஒரு 3ல் ஒரு பங்கு அப்படின்னு சொன்னா அந்த 3ல் ஒரு பகுதியை எப்படி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா சாப்பாடு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து 3 வேளை வேணும், 365 நாள் வேணும். ஒரு மாசத்துல மட்டும் வருமானத்தை கொடுத்துட்டு அடுத்த மாசம் இல்லாமல் இருந்தால் ஒரு மாதம் சாப்பிட்டு அடுத்த மாதம் சாப்பிடாம இருக்க மாட்டான். அதனால அதை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி கொடுக்க சொல்லி தான் திட்டம் வந்து அழகாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இன்னும் கூட இந்த பேரிடர் வருகிறது இல்லை, வெள்ளம் புயல் இது மாதிரிலாம் அடிக்கும்போது கூட இதில் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த திட்டத்துக்கான நிதியை அந்த பேரிடர் மேலாண்மைக்கும் பயன்படுத்தலாம் என்று கூட இதில் வழிவகை செய்திருக்கிறார். எனவே மக்களுக்கு உண்மையிலே பயன் தரக்கூடிய ஒரு திட்டம் இது. இந்த விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என்கிற புதிய திட்டம் பல வகையிலும் மக்களுக்கு பயன் தரக்கூடியதான ஒரு திட்டமாகத்தான் இருக்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களோட பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுதுங்க சார். மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கான திட்ட மதிப்பீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2,13,000 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுல தான் இருந்தது. ஆனா நடப்பு நிதியாண்டுல அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கான திட்ட ஒதுக்கீடு கிட்டத்தட்ட 8,53,000 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுல உயர்த்தப்பட்டிருக்கு. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டம் வந்து பரவலான முறையில மக்களை சென்றடைஞ்சிருக்கு, மக்களும் அதன் மூலமா பயன் பெற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. காலத்திற்கேற்ப நம்ம தகவமைத்துக் கொள்ள வேண்டியதும் மாற்றங்களுக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டியதும் மிக அவசியம் அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சி மூலமா பேராசிரியர்கிட்ட இந்த சந்தேகங்களுக்கு தெளிவு பெற்றதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மாற்றங்களை ஏற்றுக்கொள்வோம், முன்னேறுவோம், விக்சித் பாரத் 2047 என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம். சில தினங்களுக்கு முன்புதான் இந்த பாராளுமன்றத்தில் இது சட்டமாகி இருக்கிறது. திட்டம் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. நிதி அமைச்சர் வழங்குகிற நிதிநிலை அறிக்கையில் இதற்கான ஒதுக்கீடு எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். அதாவது அதிகபட்ச ஒதுக்கீடு இன்னும் இப்போ நீங்கள் குறிப்பிட்டதை விட கூடுதலான ஒதுக்கீடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒற்றுமையாக செயல்பட்டு அந்த ஏழ்மையை ஒழிப்பதற்கு, கிராமப்புற மக்களுடைய வளர்ச்சிக்காக, அவருடைய வாழ்வாதாரத்திற்காக ஒன்றுபட்டு நாம் செயல்பட்டு மத்திய அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும். அவர்களோடு நாம் இணைந்து செயல்பட வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கும் போதுதான், மாற்றங்களுக்கு உட்படுத்திக் கொண்டே இருக்கும் போதுதான் நாம் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும். அரசுடைய எல்லா திட்டங்களுமே மக்களை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் ஏற்படுத்தப்படுது. அந்த திட்டங்களுடைய உண்மையான நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த திட்டங்களை பயன்படுத்திக்கிறதன் மூலமா வளர்ச்சியடைந்த பாரதம், விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற இலக்கை நாம் சரியாக சென்று சேர முடியும். விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டம் குறித்த ஒரு தெளிவான புரிதலை இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு கொடுத்திருக்கும் என்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். வணக்கம் நேயர்களே. நன்றி. வணக்கம். நேயர்கள் இதுவரை விக்சித் பாரத் ஜி ராம் ஜி பில், வளர்ச்சியடைந்த பாரதம், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத இயக்க மசோதா குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் பொருளாதார பேராசிரியருமான எமு ராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எல் விஜயா. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.